உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்துணை தியாகமும் செய்ய தயாராக இருக்கும் கும்பராசி நேயர்களே. குடும்பம்னு சொல்லிட்டா போதுங்க, கும்பம் இருக்கிறதே குடும்பத்திற்கு தான். என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் என் வீடு என் எங்கள் அக்காவோட மச்சானோட ஃப்ரெண்டோட தம்பிக்கு ஏதோ ஆயிடுச்சா நான் போய் பார்த்துட்டு வரேன்பாங்க. நம்ம வீட்டையே நம்மளால் பார்க்க முடியாது. யாரை பார்த்தாலும் இறக்கப்பட்டுக்கிட்டு, யாரை பார்த்தாலும் ஐயோ பரிதாபம் பட்டுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு, ஒரு 4 பேரை கூப்பிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு, அப்படி என்ன தான் ஒரு சந்தோஷமோ தெரியாது கும்பத்துக்கு. அதுதான் சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய 2025 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த தம்மா துண்டு ஜென்மச்சனியே கிராஸ் பண்ணியாச்சு. இந்த பாதச்சனி ஏமாத்திரம், அது வேறு சுவர் வீட்டில் தான் போய் உட்காந்துருக்காரு. 10ஆவதுக்கு கண்ணா லட்டு திங்காசின்ற மாதிரி நேராக குருவுடைய பார்வை வேறு. சுபத்துவமடைய போகிற ராசியாக கும்பராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் அல்டிமேட்டான டைம் பீரியட் யாருக்கு ஸ்டார்ட் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் தான். இது வரைக்கும் யாரெல்லாம் வியாதியில் கஷ்டப்பட்டீங்களோ, இது வரைக்கும் யாரெல்லாம் பொருளாதார இழப்பில் கஷ்டப்பட்டீங்களோ, இது வரைக்கும் யாரெல்லாம் உறவுகளை பிரிந்து கஷ்டப்பட்டீர்களோ, குடும்பம் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சிருங்களோ, அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அது எல்லாமே நிவர்த்தியாக போயிடுது. நிறைய பேர் ஃபாரின் போக போகிறீங்க, நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. இது வரைக்கும் எதெல்லாம் வேணும்னு நீங்கள் வந்து துடிச்சு தவிச்சு அழுது புரண்டு ஒட்டி சுற்றிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் இந்த 5 வருஷம் கிடைக்காததெல்லாம் இந்த வருஷம் கிடைக்க போகுது. ஏன்னா குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்தால், 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல ஒரு 4-5 கிரகத்தோட சேர்க்கையோட ஆரம்பிக்குது இந்த வருடம். 3ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அதுவும் உச்சமான சூரியன் வேறு. அவர் என்னதான் நம்மளுக்கு வந்து அதுவும் 7ஆம் வீட்டு அதிபதி போய் 3ல் அமர்ந்து உச்சமாக இருக்கும்போது உண்மையாக சொல்லிட்டா அவங்க பொண்டாட்டிக்கு வேலை கிடைக்குங்க. நீங்கள் கும்பராசிக்கார இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வேலை கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் 100 விழுக்காடு இருக்குது. ஓகே, ஒருவேளை நீங்கள் கும்பராசி பெண்களாக இருந்தால் உங்களுடைய வீட்டுக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். 3ஆம் இடத்துல அவங்க பண்ணுற முயற்சிகள் அனைத்தும் பழுத்தம். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்க போகிறது. கும்பராசியில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் ராகு வந்து உட்கார்றது. எக்ஸ்பெஷலி சதி நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் இடுப்பு பகுதியெல்லாம் பார்த்துக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சு நல்லது. கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரச்சனை. ஏன்னா சதையனாலே அங்கே வந்து இருக்காது, பாம்பு கிரகம்ன்றனால தலைக்கு மேலே ராகு வந்து உட்காரும்போது தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத மனச்சிந்தனை, அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ இதுவாயிடுமோ அப்படின்னு தேவையில்லாத ஒரு கற்பனையெல்லாம் கொடுத்து உங்களை போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணுவார். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து விடுங்க. ராசி பலன் பார்க்குறதே என்ன, இந்த வருஷம் இப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் பிளானட் இங்கே இருக்குது, உங்களை இப்படி இயக்க போகுது, அப்படி ஜாலியாக ஓ ராகு வராரா, ஓகே வரட்டும், சனி போகிறாரா, பை டாட்டா அப்படிலாம் சொல்கிற மாதிரி நீங்கள் மென்டலி இருந்துட்டீங்க அப்படின்னா ராகுவே புஷ் ஆகிடுவார். என்னடா நம்ம இவ்வளோ நான் அந்த ராகு என்ன நீங்கள் என்னையே அமைதி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம். தலைக்கு மேலே ராகு வர போகிறாரு. தேவையில்ல சின்ன சர்ஜரிலாம் கொண்டு வந்து விட்டுருவார். ஏன்னா 7ஆம் இடத்துல வர வந்து கேது உட்காருவார். அதுவும் சூரியனோட வீட்டில் வந்து உட்கார்றாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் சர்ஜரி, ஹாஸ்பிட்டல் இழப்பு, அதுவும் வீட்டுக்காரருக்கு இல்லை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சர்ஜரி கொடுப்பதற்கான நேரமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நிறையா பேருக்கு வந்து ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு, இல்லை மூச்சு விடுறதுல சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் லைட்டாக எட்டி பார்க்கும். அவ்வளோதான். வருமானம் அடுத்து பார்த்துக்கலாம். இந்த வருஷம் லைட்டாக எட்டி பார்க்கும். ஆனால் ஒரு விஷயம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். என்ன தெரியுமா, குரு அங்கேருந்து பார்வை பண்ணி ராகு அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு. கெட்ட பையன் சார் இந்த ராகு. ஆனால் அவரை குரு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அமைதியான பையனாக மாறிடுவார். ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குரு ராகு சேர்ந்தால் தான் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ நிறையா பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ் ட்ரபிளில் மாட்டிக்கிறது, வயிற்றில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான காலகட்டமாகத்தான் கும்பராசி நேயர்களுக்கு இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனம். இந்த நீங்கள் என்ன பார்த்துக்க போகிறீங்கன்னா பாதச்சனினால் கொஞ்சம் காலை பார்த்துக்க போகிறீங்க. கொஞ்சம் வயிறு எனக்கு தெரிஞ்சு இந்த அடி வயிற்றுக்கு, இந்த மேல் வயிற்றுலேருந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் வெளி ஃபுட்டெல்லாம் சாப்பிட வேண்டாம்.
நிறைய பேருக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தம் போக போகுது. நீங்கள் பண்ணுற முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்ட முயற்சியாக இருக்க போகுது. அரசாங்கத்தினுடைய இதன் மூலமாக ஏப்ரல் மாதம் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஜாக்பாட்டான புத்தாண்டாக தான் இருக்க போகுது. இன்னும் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக கவனம். வீட்டில் வந்து என்ன பேசினாலும் காது கொடுத்து எப்பயும் கேட்காத மாதிரி எப்பயும் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அதில் ஒரு பஞ்சாயத்தை கொண்டு விடு. ஏன்னா சனி இல்லை, அப்புறம் என்னடா எனக்கு மவுசே இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சனி என்ன பண்ணுவார்னா அவருடைய லீலைகளை கொஞ்சம் காட்ட ஆரம்பிப்பார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2ல் சனி இருக்கிறது அப்படின்றது பேசும்போது தேவையில்லாமல் ஒரு சுடுசொல் பேசுறது, கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து விரக்தியாக பேசு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணிவிடுறாரு. 10க்கு 2-3 கிரகம் வேறு உட்காந்துருக்கு. அது கொஞ்ச நாளைக்கு தான், ஆனால் பர்மனெண்ட்டாக சனி மட்டும்தான் உட்காந்துருக்க போகிறாரு. அதனால் பேசுகிற வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தையாக இருக்கட்டும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க நடக்குது. எல்லாமே கிடைக்க போகுது. வீடு அப்படின்ற இடத்துல தண்ணீரை விட போகிறீங்க. குடும்பம்ன்ற இடத்துல எல்லாருக்குமே நல்லது நடக்க போகுது. முதல்ல உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் கவனம் கவனம். பாதச்சனியாக இருக்கும்போது கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள். முடியும்னு நினைக்கிறீங்க, கோமதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சங்கரங்கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை பார்த்துட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய புற்று மண்ணை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ராகுவால் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கேதுவால் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தவிடுபடி ஆப்பதற்கு அம்பிகையின் அருள் ஆகச்சிறந்த உங்களுக்கு ஒரு வித்தாக அமையும். அதே மாதிரி நிறைய பாம்பாட்டி சித்தருடைய இதெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. ராசிநாதன் போய் உட்காந்துருக்க வீடே வந்து குருவோட வீடு. சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு வருமானம் அப்படின்ற இடத்துல ஒரு இருந்த அந்த தடையெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாகி அவங்களோட பிளெஸ்ஸிங் மூலமாக ஒரு நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிப்பீங்க. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக மகான்களுடைய வழிபாடு, காஞ்சி பெரியவருடைய வழிபாடு, இந்த மாதிரி மகான்களுடைய தரிசனம், மகான்களுடைய வழிபாடு, மகான்களுடைய மந்திரங்களை உச்சாடனம் செய்தல், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக வாழ்வியல் கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, என்ன கலரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ப்ளூ கலர் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கருநீலம், ராகுட கலரு அதுதான், கருநீலத்தை பயன்படுத்துங்க. கொஞ்சம் மல்டி கலர்லாம் யூஸ் பண்ணுங்கள். மல்டி கலரை யூஸ் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே மல்டிபிளாக கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க, கவலைலாம் பட வேணாம். குருவோடைய பார்வையே உங்கள் மேலே விழும்போது வேறு என்ன வேணும்? மற்ற எல்லா இதையும் வந்து குருவோட பார்வை ஒன்று சரி செஞ்சு விடும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன சொல்கிறது, இது வரைக்கும் ஒரு மாதிரி உட்காந்துருந்த நிலைமையெல்லாம் மாறி இனிமேல் கான்ஃபிடென்ட்டாக ஒரு வேலையை செய்யறதுக்கு நீங்கள் இறங்குவீங்க. அந்த மனோதிடம் உங்களை உயரத்தின் உச்சத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க, கவலையப்பட வேணாம் கும்பராசிக்காரங்க. முடியும்னு நினைக்கிறேன். கோமதி அம்மன் கோயிலில் போயிட்டு கோமதி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சங்கர் நாராயணனை போய் வழிபாடு பண்ணுங்கள். சங்கர் லிங்கத்துக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு வாங்க. புற்றிருக்கக்கூடிய கோவில்களில் போயிட்டு சில வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் புற்றிருக்க கோயிலில் போய் மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் அதை நெத்தியில் வச்சுட்டு வாங்க. அதுவே ஒரு நல்ல விதமான தூக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உடல்நிலையில் மட்டும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக இந்த தடவை கும்பராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள்.